Dear students, good morning to everybody. இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு prefix expression கொடுத்திருக்கோம். அதை எப்படி evaluate பண்றது? Prefix expression evaluate பண்ணு. X ன்னு ஒரு prefix expression கொடுத்திருக்கு. இதை evaluate பண்ணு. First வந்து என்ன பண்ணா கொடுத்திருக்க expressionல முன்னாடி அதாவது ஸ்டார்டிங்ல question mark இன்சர்ட் பண்ணிக்கணும். கொடுத்திருக்கிறது வந்து ஒரு X ன்ற ஒரு expression கொடுத்திருக்கோம். அதோட ஸ்டார்டிங்ல என்னது question mark இன்சர்ட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து ஸ்கேன் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் வந்து ஸ்கேன் பண்றீங்க எக்ஸ்ன்ற prefix வாசிக்கிறப்ப கேரக்டர் பை கேரக்டரா வாசிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டர் வாசிக்கிறப்ப ஒன்னும் ஆப்பரண்டா இருக்கும் அல்லது ஆபரேட்டரா இருக்கும். ஃபர்ஸ்ட் கேரக்டர் வாசிங்க, அது ஆப்பரண்டா இருந்தா புஷ் இன்டு தி ஸ்டாக். சப்போஸ் அது வந்து ஆப்பரேட்டரா இருந்தால் பாப் ரெண்டு தடவை பாப் பண்ணணும். அதாவது டாப் மோஸ்ட் ரெண்டு எலிமெண்ட்டை பாப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு எலிமெண்ட்டை பாப் பண்ணி ஒய்ன்னு போடணும், பாப் y. அடுத்து இரண்டாவது பாப் பண்ணக்கூடிய x, இரண்டாவது பாப் பண்ணக்கூடியது x. இப்போ வந்து நான் வாசிக்கக்கூடிய கேரக்டர் வந்து ஒன்னு ஆபரேட்டரா இருக்கும், அது ஆபரேட்டரா இருந்தா என்ன பண்ண சொல்லிருக்கேன், ஃபர்ஸ்ட் புஷ். அதாவது ஆபரேட்டர் வந்து ஐட்டம், அதாவது op y = pop x =. இப்போ வந்து என்ன பண்ணா t ல ஒரு எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் பண்றேன். t வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் t = ஃபர்ஸ்ட் பாப்டு எலிமெண்ட் y, அந்த ஆபரேட்டர் op, செகண்ட் பாப் எலிமெண்ட் x. இப்போ ரெண்டே எக்ஸிக்யூட் பண்றீங்க. எக்ஸிக்யூட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் வந்து புஷ் பண்ணிடுறீங்க. புஷ் டி. இன்னொரு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணீங்க, ரைட் டு லெஃப்ட். ஃபர்ஸ்ட் வந்து x ன்ற ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கோம். அதுல ஸ்டார்டிங்ல கொஸ்டின் மார்க் போடுறீங்க. கொஸ்டின் மார்க் போட்டு ரைட் டு லெஃப்ட் வாசிக்கிறீங்க. வாசிச்சுட்டு என்ன பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் வந்து வாசிக்கிற கேரக்டர் வந்து ஆப்பரண்டா இருந்தா புஷ் பண்ணணும். சப்போஸ் நான் வாசிக்கக்கூடிய கேரக்டர் வந்து ஆப்பரண்டா இல்லைன்னு அர்த்தம், ஆப்பரேட்டரா இருக்கும். ஆப்பரேட்டரா இருந்தா டாப் மோஸ்ட் ரெண்டு எலிமெண்ட்டா பாப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாப் பண்ணக்கூடிய எலிமெண்ட் வந்து ஒய்ல போடணும், செகண்ட் பாப் பண்ணக்கூடிய எலிமெண்ட் வந்து எக்ஸ்ல போடணும். நான் வாசிக்கக்கூடிய ஆப்பரேட்டர் இப்போ என்ன பண்ணா ஒரு எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் t = ஃபர்ஸ்ட் பாப்டு எலிமெண்ட். திஸ் இஸ் a ஃபர்ஸ்ட் பாப்டு எலிமெண்ட். ஃபர்ஸ்ட் பாப்டு எலிமெண்ட், வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் a செகண்ட் பாப்டு எலிமெண்ட். செகண்ட் பாப்டு எலிமெண்ட் போட்டு என்ன பண்றீங்க, ஆபரேட்டர் ஒரு ஆபரேட்டர் இருக்கா, அதை வச்சு என்ன பண்றீங்க, எவாலுவேட் பண்றீங்க. வரக்கூடிய ஆன்சர் வந்து இந்த டி, இதை வந்து புஷ் பண்ணிடும். அடுத்து நெக்ஸ்ட் இதான் வந்து இதான் அல்காரிதம். இதுக்கு ஒரு அல்காரிதம் கொடுத்துருக்கேன், வாசிக்கிற பாருங்க. அப்பண்ட் a ஸ்பெஷல் டெலிமிட்டர் கொஸ்டின் மார்க் at the beginning of a prefix expression x. பார்த்து ஃபர்ஸ்ட் ரைட் டு லெஃப்ட் வாசிக்கிறீங்க, அதை வந்து ஐட்டத்துல ஸ்டோர் பண்றீங்க. இப்படி வாசிச்சே வரப்ப கொஸ்டின் மார்க் வர வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் கேரக்டர் கொஸ்டின் மார்க் வந்து ஸ்டாப் பண்ணிடணும். while அப்போ ஃபர்ஸ்ட் வந்து வாசிக்கக்கூடியது ஆப்பரண்டா இருந்தா புஷ் பண்ணிடணும். ஆப்பரண்டா இல்லைன்னா என்னது ஆப்பரேட்டர் தான், அது வந்து என்னது ஐட்டத்தை வந்து ஓபில ஸ்டோர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் பாப்டு எலிமெண்ட் வந்து என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் பாப்டு எலிமெண்ட் வந்து y, செகண்ட் பாப்டு எலிமெண்ட் x. இப்போ இதை வச்சு என்ன பண்றீங்க, ஒரு எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் பண்றீங்க. t = y op x. செகண்ட் மீன்ஸ் y மீன்ஸ் ஃபர்ஸ்ட் பாப்டு எலிமெண்ட், x வந்து செகண்ட் பாப்டு எலிமெண்ட். இது ரெண்டு இது ஆபரேட்டர் யூஸ் பண்ணி டி வரும். புஷ் பண்ணிட்டு என்ன பண்ணீங்க, அடுத்த எலிமெண்ட் வாசிக்கிறீங்க. ஐட்டம் ஈக்குவல் டு ரீட் தி நெக்ஸ்ட் கேரக்டர் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் இன் எக்ஸ்ல ரைட் அடுத்த வருது. வாசிச்சுட்டு என்ன பண்ணீங்க, திரும்ப போறீங்க. while ஐட்டம் பி வாசிச்சுட்டு திரும்ப பண்ணிட்டு while ஐட்டம் நாட் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் வருது. கொஸ்டின் மார்க் வந்து லூப் போட்டு வெளியே வந்துடலாம். ஓகே ரைட். இதே வந்து போஸ்ட் பிக்ஸ்ல என்ன செய்யணும் அப்படின்னா, போஸ்ட் பிக்ஸ் எவாலுவேஷன் என்ன பண்ணா இதே கான்செப்ட் தான். இங்க வந்து நான் எக்ஸ்பிரஷன் எப்படி ஃபார்ம் பண்ணனும்னா t = செகண்ட் பாப்டு எலிமெண்ட் ஆபரேட்டர் ஃபர்ஸ்ட் பாப்டு எலிமெண்ட். இதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன்ல வந்து என்னது, ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் பாப்டு எலிமெண்ட், அதுக்கு அடுத்து என்னது ஃபர்ஸ்ட் பாப்டு எலிமெண்ட். ப்ரீஃபிக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பாப்டு எலிமெண்ட் ஆபரேட்டர் செகண்ட் பாப்டு எலிமெண்ட். ஓகே, இதாங்க அல்காரிதம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்க போறேன். ஒரு சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு காம்ப்ளிகேட்டட் எக்ஸாம்பிள் கொடுக்க போறேன். எக்ஸாம்பிள் x = +- 2/2/1685. இப்போ அந்த அல்காரிதத்தை யூஸ் பண்ணி இதை எவாலுவேட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸுக்கு முன்னாடி கொஸ்டின் மார்க் போடணும். ஓகே, கொஸ்டின் மார்க் போட்டாச்சு. அடுத்து என்ன பண்றேன்னா ஸ்கேன் எக்ஸ் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் வாசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கேரக்டர், அடுத்து ஸ்டாக். ஓகே சரி, ஓகே. நெக்ஸ்ட் புஷ் பண்ணிட்டு கடைசியில் வந்து எனக்கு ஒரே ஒரு எலிமெண்ட் வரும் ஸ்டாக்ல, அதான் ஆன்சர். அதை பாப் பண்ணி ரிசல்ட் எழுதிடுறேன், அதான் ஆன்சர். ஓகே சரி. ஃபர்ஸ்ட் வந்து கேரக்டர், ரைட் டு லெஃப்ட் வாசிங்க. 5 வந்து என்னங்க ஆப்பரண்ட் என்ன பண்ணிருக்கேன், புஷ் இன்டு தி ஸ்டாக்.
push into the stack. அடுத்து 8 is also operand. Operand என்ன சொல்லுங்க? Push into the stack. அடுத்து 16 is also operand. Operand என்னது? Push into the stack. அடுத்து slash வந்து operator. Slash வந்து operator. Operator என்ன பண்ணணும்? First வந்து pop பண்ணணும். சார் first வந்து என்ன pop பண்ணணும்? Y is equal to pop, which is equal to first character இந்த pop னா top most element is 16. X is equal to pop equal to 8. T is equal to first popped element Y operator X second popped element, which is equal to first popped element 16. What do you mean operator? Slash X for second popped element X what is the second popped element X 8, which is equal to 2. That means push T 2 push பண்ணு. First வந்து என்னது? Pop. அடுத்து pop 8. இப்போ T ஓட வேல்யூ என்னது? T equal to Y over 2. அவ்வளவுதாங்க. அடுத்து ஸ்லாஷ் போட்டாச்சா? அடுத்து 2 வந்து என்னது? ஆப்பரண்ட் என்ன சொல்லுங்க? புஷ் இன்டு தி ஸ்டாக். அடுத்து 2 ஆப்பரண்ட் புஷ் இன்டு தி ஸ்டாக். புஷ் இன்டு தி ஸ்டாக். அடுத்து ஆஸ்ட்ரிக்ஸ் ஆனது ஆப்பரேட்டர். when we encounter the operator na top most element பண்ணனுது பாப் பண்ணனும். ஃபர்ஸ்ட் வந்து y 2 பாப். அடுத்து பாப் 2 பாப் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணோம்? t equal to y operator x. ஆபரேட்டர் வந்து எனக்கு என்னது? 2. அடுத்து என்னது? ஆஸ்ட்ரிக்ஸ் 2 which is equal to 4. t ஓட 4 பாப் பண்ணி புஷ் பண்ணி. அடுத்து ஆஸ்ட்ரிக் போட்டாச்சா? அடுத்து மைனஸ் வந்து என்னது? ஆபரேட்டர் என்ன சொல்லுங்க? பாப் ரெண்டு தடவை பாப் பண்ணணும். சார் ஃபர்ஸ்ட் வந்து பாப் 4 y ஓட வேல்யூ பாப். அடுத்து என்னது? பாப் 2 பாப். ஓகே, இப்போ ஆபரேட்டர் வந்து என்னது? மைனஸ் 4 minus 2 which is equal to 2. t ஓட வேல்யூ என்னது? 2 வந்து என்ன பண்ணுவோம்? புஷ் பண்ணிடுவோம். அடுத்து பிளஸ் என்ன சொல்லியிருக்கேன்? ஆபரேட்டர் என்னது? பாப் ஃபர்ஸ்ட் பாப்ட் எலிமெண்ட் 2, செகண்ட் பாப்ட் எலிமெண்ட் 5. அடுத்து என்னது? y ஆபரேட்டர். இப்போ என்ன வரும்? 2 plus 5 2 plus 5 which is equal to 7. push t 7 answer 7. இப்போ என்ன பண்றேன்? எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். ரிசல்ட் equal to pop. இப்போ இந்த ஸ்டாக்ல என்ன இருக்கு? 7 இருக்கு, which is a result equal to கடைசில வந்து என்னது? 7. கடைசில ஸ்டாக்ல ஒரு எலிமெண்ட் இருக்கும், அதான் ரிசல்ட். என்ன பண்ணேன்? ரிசல்ட் equal to pop. பாப்னா என்னது? 7. ஏ அப்ப 7 என்னது? which is empty. this is a return result வந்துச்சு. இதுக்கு ஆன்சர் வந்து என்னது? this answer equal to 7. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேங்க. this is கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் எக்ஸாம்பிள். x is equal to minus this. ஓகே, a க்கு வேல்யூ 6, b எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். இதான் எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணனும். இப்போ என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் எவாலுவேட் பண்றதுக்கு முன்னாடி என்ன செய்யறேன்? ஃபர்ஸ்ட் வந்து பிகினிங்ல வந்து क्वेश्चन மார்க் புட் பண்ணிடணும். இப்போ ரைட் டு லெஃப்ட் ஸ்கேன் பண்ணனும். ஃபர்ஸ்ட் வந்து என்னது? ரைட் டு லெஃப்ட் ஸ்கேன் பண்ணனும், which is a character stack. இப்போ ஆன்சர் இதுல வந்து கடைசில வந்து ஸ்டாக்ல வந்து ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்கு, அதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் வந்து ரைட் டு லெஃப்ட் ஸ்கேன் பண்ணுங்க. 10 வந்து என்னங்க? 10 வந்து என்னது? ஆபரண்ட் என்ன பண்ணிருக்கோம்? புஷ் டு தி ஸ்டாக். ஆபரண்ட்னா புஷ் டு தி ஸ்டாக். ஓகே, அடுத்து 3 வந்து என்னது? ஆபரண்ட் என்னது? புஷ் டு தி ஸ்டாக். அடுத்து 2 வந்து என்னது? புஷ் டு தி ஸ்டாக். அடுத்து ஆபரேட்டர் என்ன சொல்லிருக்கேன்? பாப் சொல்லிருக்கேன். y is equal to pop, x is equal to pop. அடுத்து வந்து t equal to first popped element operator second popped element which is equal to this. அதுக்கு அடுத்து நம்ம push t, அத வந்து t இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து pop y வந்து 2, அடுத்து pop y வந்து x வந்து 3 which is equal to y வந்து 3 asterisk 2 which is equal to 6.
இப்போ ஃபர்ஸ்ட் வந்து y பாப், அடுத்தது பாப். this ஆன்சர் வந்து 3 star to 6. அடுத்த கேரக்டர் 2 வந்து ஆபரண்ட் வந்து புஷ் இன்டு தி ஸ்டாக். அடுத்து பிளஸ் வந்து ஆபரேட்டர் வந்து டாப் மோஸ்ட் ரெண்டு எலிமெண்ட்டை பாப் பண்ணும். டாப் மோஸ்ட் எலிமெண்ட் வந்து 2 பாப் ஃபர்ஸ்ட் பாப் 2, அடுத்து பாப் 6. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாப் கேரக்டர் வந்து 2 ஆபரேட்டர் வந்து பிளஸ் 6, 2 plus 6 8. ஆபரேட்டர் வந்து பிளஸ் ஃபர்ஸ்ட் பாப் கேரக்டர் 2, ஆபரேட்டர் பிளஸ் செகண்ட் பாப் கேரக்டர் வந்து 6, 2 plus 6 8. 2 plus 6 8. அடுத்து 16 வந்து என்னது ஆபரண்ட் வந்து புஷ் இன்டு தி ஸ்டாக். அடுத்து ஸ்லாஷ் வந்து என்னது ஆபரேட்டர் வந்து பாப் ஃபர்ஸ்ட் பாப் 16, அடுத்து பாப் 8, ஆபரேட்டர் வந்து ஸ்லாஷ். அப்போ அது 16 ஸ்லாஷ் 8 which is equal to 2, push 2. அடுத்து 4 வந்து என்னது ஆபரண்ட் வந்து புஷ் இன்டு தி ஸ்டாக். அடுத்து 5 is also operand, push into the stack. அடுத்து 6 is the operand தான் push into the stack. அடுத்து பிளஸ் வந்து ஆபரேட்டர் வந்து ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட் ரெண்டு எலிமெண்ட் வந்து பாப் பண்ணு. ஃபர்ஸ்ட் வந்து பாப் 6, அடுத்து 5. ஆபரேட்டர் வந்து 6 plus 5 11. அடுத்து ஆஸ்டிக்ஸ் என்னது ஆபரேட்டர் என்ன சொல்லிருக்கான் பாப் 11. அடுத்து பாப் 4. இப்போ என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் பாப் கேரக்டர் 11, ஆபரேட்டர் வந்து என்னது ஆஸ்டிக்ஸ் 4 which is equal to 44. அடுத்து பிளஸ் வந்து என்னது ஆபரேட்டர் என்ன பண்ணுங்க பாப் ரெண்டு ஃபர்ஸ்ட் பாப் 44, அடுத்து பாப் 2. ஆபரேட்டர் வந்து பிளஸ் 44 plus 2 which is equal to 46. அடுத்து மைனஸ் வந்து என்னது ஆபரேட்டர் என்னது பாப் ஃபர்ஸ்ட் பாப் 46, அடுத்து பாப் 10. ஃபர்ஸ்ட் வந்து என்னது 46 ஆபரேட்டர் மைனஸ் 10 which is equal to 36, push 36. ஓகே, கடைசி ஸ்டெப் வந்து என்னது ரிசல்ட் equal to பாப் என்னது 36 which is equal to 36. ஆன்சர் வந்து 36. அவ்வளவுதான் ஆன்சர். ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கு, அந்த எக்ஸ்பிரஷன் வந்து ப்ரீஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். இந்த ப்ரீஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணுறதுக்கு அல்காரிதத்தை யூஸ் பண்ணி எவாலுவேட் பண்ணுறோம் சார். இதோட நான் இந்த செக்ஷனை முடிச்சுக்கிறேன். இப்போ வந்து என்ன, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதோட இந்த செக்ஷன் நான் முடிச்சுக்கிறேன்.